அக்கா ஏங்கா நீ மாமனுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த, அது கூட அவருக்கு தெரியாதா என்ன? அப்புறம் எதுக்கு அவர் உன்னை அடிக்க வராரு? அக்கா அவரெல்லாம் நம்மளால திருத்தவே முடியாதுக்கா. கடைசி வரைக்கும் அண்ணன் சொன்னதுதான் வேத வாக்குன்னு உன் புருஷன் நம்ம எல்லாரையும் ரோட்ல தான் விட போறாரு. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. ஆ? அந்த ஆள் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ கூட அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடாதீங்கன்னு புதுசா சொல்ற. நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன உலக அதிசயமா நடந்தது? இப்ப நீங்க பேசிட்டு இருந்தத பார்த்தா நான் சொல்றதும் உங்களுக்கு உலக அதிசயமா தான் தெரியும். இந்த வீட்ல அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்க வாய்ப்பே இல்ல. டேய் வாய மூடுடா. அப்படி என்னமா நடந்துச்சு? நீங்க அங்க இருக்கிற வரைக்கும் அங்கிள் உங்ககிட்ட கோவமா பேசினார்ல, ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் அவரு அவரோட அண்ணன் கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? சிட் ஃபண்ட் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு அவர் அண்ணன் கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னாரு. நிஜமாவா சொல்ற? நான் ஏன் ஆண்டி போய் சொல்ல போறேன்? எல்லாரும் அங்க இருந்ததுனாலதான் அங்கிள் உங்ககிட்ட கோவப்பட்டிருக்காரு. பட் ஆனா நீங்க அவருக்காக பேசினத அவர் நல்லாவேல புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க அவரை கண்ட்ரோல்ல எடுக்க இதுதான் சரியான நேரம். நீங்க உடனே போய் அங்கிள் கிட்ட அன்பா பேசுங்க. அப்பதான் நீங்க உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற இந்த வீட்டோட அதிகாரம் உங்க கைக்கே வரும். நாம நினைக்கிற எல்லாமே நடந்துரும். அப்படியாம்மா சொல்ற? ஆமா ஆண்டி, நீங்க வாங்க வாங்க.